ஏன் தெரியுமா நெருக்கமாக இல்லாமல் போனது? நீங்கள் எப்பொழுதுமே மனதை ஓப்பனாக வைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதர்கள். மனதிற்குள் எதையுமே வைத்திருக்க மாட்டீங்க. உடனடியாக வெளியே கூறிவிடுவீங்க. மற்றவங்க என்ன கூறினார்கள், என்ன நினைத்தார்கள் என்றால் என்ன? என்னுடைய மனதில் உள்ளதைத்தான் பேசினேன். நான் எப்பொழுதுமே உண்மையைத்தான் கூறுவேன் என்று நினைத்து நீங்கள் அனைத்தையுமே வெளியில் கூறிவிடுவீங்க. அதனால என்னவோ சில அனுபவங்களும் சில விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளாக மாறியிருக்கும். அதனால உங்களுடைய மனசுக்குள்ள எவ்வளவு கவலைகள் இருந்தாலும் உடனே நீங்க வெளியில கொட்டி விடுவீங்க சில விஷயங்களை. அதே மாதிரி சில அனுபவங்கள் உங்களை இந்த ஒரு நேரத்துல சில விஷயங்களை உங்களுக்கு கற்றும் கொடுத்திருக்கும். அதே போல நீங்கள் எப்பொழுதுமே மனது உடைந்ததற்கு அப்புறம் அதற்கு பிறகு உங்களுடைய மனதை நீங்கள் தாங்க எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் நீங்கள் ஆராய்ந்தும் அதனை பற்றி அறிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இப்போது நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையை அழகானதாக மாற்றியும் கொடுக்குங்க. வாழ்க்கையில என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு தெளிவானது உங்களுக்கு நிச்சயமாக பிறக்குங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஏன் தெரியுமா நீங்க வித்தியாசமான ஒரு மனிதர்களாக போனீங்க. நீங்க மற்றவங்களைப் போல வாழ்க்கையை வாழ மாட்டீங்க. வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று நீங்களே புரிந்து அதன்படி நீங்க நடந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு தான் உங்களுடைய வாழ்க்கை எப்போதுமே இருக்கும். நீங்க மற்றவங்களை போல இருக்க வேண்டும் என்று ஒருபோதும் நினைக்க மாட்டீங்க. மற்றவன் அது செய்யறான் இது செய்யறான் அப்படின்னு நம்மளும் பண்ணணும்னா அப்போ நம்ம ஏன் பிறந்தோம்? நம்முடைய வாழ்க்கையை நம்ம அனுபவிக்கத்தானே பிறந்தோம். மற்றவன் பாதையில நம்ம பயணிக்க பிறக்கவில்லையே என்று நீங்கள் மற்ற நபர்களை விடவும் ஒரு தவறான ஒரு முடிவை எடுத்தாலும் அதை நீங்கள் சரியாக மாற்றி காமிப்பீங்க. மற்ற நபர்களுக்கு பின்னால் அதே பாதையில் நீங்கள் பயணிக்க மாட்டீங்க. இருந்தாலும் நீங்கள் 1000 பேருக்கு பின்னாடி போக மாட்டீங்க. ஒரு மனிதனுக்கு பின்னாடி போனால் தவறு கிடையாது என்று உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே மாற்றிக்கொண்டு தனித்துவமான சில பாதைகளில் உங்களுடைய முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க. எல்லா விதமான கூட்டங்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ண மாட்டீங்க. சில வித்தியாசமான சில விஷயங்களை எடுப்பீர்கள். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் யாரு என்ன என்பதை உங்களுக்கு காண்பித்து கொடுக்கும். இன்னும் சில நேரங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் தைரியமாகவும் உங்களை நிச்சயமாக மாற்றியும் கொடுக்குங்க. நீங்கள் ஏன் தெரியுமா யாரிடமும் அவ்வளவா பழகாமல் பயந்து கொண்டு இருப்பீங்க. நீங்கள் ஆழமாக சில நபர்களை விரும்பினீர்கள் என்றால் அதே ஒரு நேரத்தில் பயமும் உங்களுக்குள்ள இருக்கத்தாங்க செய்யும். ஏன் அப்படின்னா நீங்கள் எப்பொழுதுமே ஒரு முறை அவர்களை ஆழமாக விரும்பினாலோ அல்லது அவர்கள் கூட நல்லா பழகி விட்டாலோ அந்த ஒரு நேரத்தில் யாராவது ஏதாவது ஒரு பிரச்சனைகளை செய்து உங்களுடைய மனதானது உடைந்து விட்டது அப்படின்னா அது உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். அந்த நினைவுகள் இன்னமும் மறக்காமல் அது இன்னமும் உங்களை கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களை உங்களை ஆளாக்கி கொண்ட அனுபவங்களும் நிச்சயமா உங்களுடைய மனதிற்குள் இருக்கத்தாங்க செய்யும். அதனாலே என்னவோ யாரிடமும் நீங்கள் அவ்வளவா உங்க கூட பழகக்கூடாது. போதுமான அளவுக்கு நம்ம பழக்கத்தை அப்படியே நிறுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்து வாழக்கூடிய ஒரு மனிதர்களாக நீங்க எப்போதுமே இருப்பீங்க. நீங்க எல்லாரையுமே இந்த ஒரு நேரத்துல உதவி பண்ணணும் அப்படின்னு நீங்க எல்லாருக்கும் நீங்க உதவி செய்வீர்கள். இருந்தாலும் நீங்கள் யாரையுமே ஹெல்ப் பண்ணுவேன் யாருக்காவது உதவி செய்யணும் அப்படின்னா தயங்க மாட்டீங்க. தயங்காமல் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனிதர்கள். அட்வைஸும் நீங்கள் மற்ற நபர்களுக்கு கொடுப்பீங்க. என்னுடைய வாழ்க்கை தான் இப்படி போயிட்டு நீயாவது நல்லா இருப்பா அப்படின்னு நீங்கள் கூறுவீங்க. அவங்க சரின்னு கேட்கக்கூடிய மனிதர்களுக்கு திரும்ப திரும்ப கூறுவீங்க. யாராவது அதனை கேட்காமல் நடந்து கொண்டார்கள் என்று தெரிந்தால் அவர்களிடம் மீண்டும் அந்த ஒரு அட்வைஸை நீங்கள் கூற மாட்டீங்க. ஆதரவை நீங்கள் நிச்சயமாக உங்களை தேடி வருபவர்களுக்கு ஆதரவை கொடுப்பீங்க. ஆனாலும் உங்களுக்கு உதவி தேவைப்பட்ட நேரத்தில் யாரும் இல்லாமல் போன தருணங்கள் கூட இருந்திருப்பாங்க. இந்த விதமான நிலைமைகள் தாங்க உங்களை இன்னமும் காயமடைய வைத்திருக்குங்க. உங்களுடைய வழிகள் யாருக்கும் தெரியாமல் போயிருக்கும். நீங்கள் எப்பொழுதுமே வெளியில் நார்மலாக இருந்து கொண்டிருப்பீங்க. ஆனா உள்ளுக்குள்ள நீங்க பல விஷயங்களை எதை பற்றியும் யோசிக்காம வாழ்ந்து கொண்டிருந்திருப்பீங்க. இந்த விதமான வழிகள் மட்டும்தாங்க உங்களுடைய வாழ்க்கையில வெளியில் தெரியாது. அது அமைதியான ஆழமான சில விஷயங்களை ஒரு சில உண்மைகளை உங்களுக்கு தேடியும் கொடுத்திருக்குங்க. உங்களுடைய வாழ்க்கை இனிமே சில விஷயங்களை உண்மையானதாக உங்களுடைய வாழ்க்கையில மாற்றி கொடுத்திருக்கும். உங்களுடைய வாழ்க்கையின் உண்மை என்ன தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கை ஒரு தனித்துவமான ஒரு பாதையாக இருக்கும். நீ அது எப்பொழுதுமே தனிமையான ஆழமான யோசனைகளாக அமைதியான தைரியமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். எல்லாத்தையும் கொண்டதாக இருக்கும். நீங்கள் எப்பொழுதுமே வேற மாதிரி யோசிப்பீங்க. அதுவே உங்களுடைய வாழ்க்கையில உண்மையான ஒரு தைரியத்தையும் கொடுக்கும். நீங்க புரியப்படாதவங்க கூட உங்களுடைய வாழ்க்கையில சில உண்மைகளை நிச்சயமா தேடியும் கொடுத்திருப்பாங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாற ஆரம்பிக்கும். அந்த மாற்றங்கள் எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனிமே உங்களுடைய கனவுகள் அனைத்துமே உண்மையானதாக மாற ஆரம்பிக்கும். மனதில் வைத்திருந்த கனவுகள் எல்லாமே இப்பொழுது உங்களுடைய உண்மையான ஒரு வாழ்க்கையில மாற ஆரம்பிக்கும்.
ஆரம்பித்து வாழ்க்கையில் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற எல்லா விதமான கேள்விகளுக்கும் இனிமேல் பதிலானது உங்களுக்குன்னு கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காமல் உங்களுடைய முடிவுகளை நீங்கள் தைரியமாக எடுங்க. எதை செய்ய வேண்டும் என்றாலும் கூச்சப்படாமல் நீங்கள் உங்களுடைய முடிவுகள் மீது மட்டும் கவனத்தை வைத்து எடுத்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக மாறிவிடுங்க. மற்றவங்க என்ன நினைப்பாங்க என்று யோசிக்காமல் உங்களுடைய முடிவுகளில் நீங்கள் சரியாக இருங்கள். சரியாக இருந்தாலே போதும், அது உங்களுக்கு பெரிய அளவில் நன்மைகளை தேடி கொடுக்கும். இந்த விதமான சில விஷயங்கள் தாங்க உங்களுக்கு ஒரு ஆழமான சில புரிதல்களையும் உங்களுக்குள்ள உருவாக்கவும் ஆரம்பிக்கும். எனவே நீங்கள் எந்த முடிவை எடுத்தாலும் யாரை பார்த்தும் நீங்கள் எடுக்காதீங்க. உங்களுக்கு பிடித்ததை எடுங்க. உங்களுக்கு தோணுவதை மட்டும் நீங்கள் பண்ணுங்க. அதில் உங்களால் நீங்கள் கடின உழைப்பை போட்டீர்கள் என்றால் அதில் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்கள் திடீரென வேலை செய்ய ஆரம்பிக்கும். நீங்கள் முயற்சி செய்தாலும் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு இதுவரைக்கும் நீங்கள் எப்பொழுதுமே நமக்கு ஆதரவாக இருக்காது. நம்ம கடின உழைப்பே போட்டு கொண்டிருந்தாலும் அதிர்ஷ்டங்கள் என்பது நம்முடைய வாழ்க்கையில வேலைக்கே ஆகாது. அது எதுவுமே நமக்கு நன்மைகளை தேடி கொடுக்காது என்கிற ஒரு எண்ணத்தில் மட்டுமே தாங்க நீங்க இதுவரைக்கும் இருந்து கொண்டு இருந்திருப்பீங்க. ஆனா இனிமே உங்களுடைய வாழ்க்கையில கும்பம் ராசி ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இந்த அதிர்ஷ்டங்கள் திடீரென்று உங்களுக்கு வேலையாகும். ஆனால் அந்த அதிர்ஷ்டங்கள் எதற்காக அடிக்கிறது எதற்காக என்று எதுவுமே தெரியாது. பல கேள்விகளுக்கு கூட விடை தெரியாமல் உங்களுடைய வாழ்க்கையில உருவாகி கொண்டிருக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கத்தாங்க செய்யும். எதிர்பார்க்காத ஒரு வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். திடீரென்று உங்களுடைய வாழ்க்கையில வெற்றிகளும் வாய்ப்புகளும் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையில சைடில் உங்களை நிச்சயமா தேடியும் கொடுக்குங்க. நீங்க பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட் இந்த ஒரு நேரத்துல நீங்க ஆரம்பிக்கவும் தொடங்குவீங்க. நீங்க சாதாரணமாக இல்லை என்பதை நீங்களே உணர்ந்து கொள்வீங்க. நீங்கள் ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டை இனிமேல் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு மனிதர்களாக மாறி இருப்பீங்க. இப்போது அந்த அச்சீவ்மெண்ட் தாங்க எல்லாமே வெளியில் வர ஆரம்பிக்கும். நீங்கள் ஒரு சின்ன ஒரு தவறு செய்தால் கூட அதை இனிமேல் எப்படி திருத்தணும் என்று யோசிக்கணுமே தவிர அது யாருக்கும் நம்ம தெரியாமல் மறைக்கணும் என்று நீங்கள் யோசிக்கவே கூடாது. அது வெளியில் தெரிந்தாலும் இனிமேல் அந்த ஒரு தவறை நான் செய்ய மாட்டேன் என்று அவர்களுக்கு வாக்குறுதி கொடுக்கணுங்க. நீங்கள் யாரு இவ்வளவு பெரிய தைரியமான மனிதர்கள் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது உங்களுக்கு மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் நீங்கள் ஒரு முன்னோடியாகவும் இருக்கணும். தவறு செய்தால் அதனை வெளியில் கூறணும் அப்படிங்கிறதற்கு நீங்கள் ஒரு முன்னோடி போலவும் நடந்து கொள்ளவும் ஆரம்பிக்கவும் வேண்டுங்க. உங்களுடைய வாழ்க்கை இனிமே புதிய ஒரு திசையை நோக்கி போக ஆரம்பிக்கும். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்ல ஒரு பாதையை தேர்ந்தெடுக்க ஆரம்பிப்பீங்க. இப்போது உங்களுடைய வாழ்க்கை ஒரு புதிய ஒரு திசையை நோக்கி ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல முடிவுகளாகத்தாங்க இருந்து கொண்டே இருக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையில சில வேலைகளை உங்களுக்கு நிச்சயமா தேடி கொடுக்கும். சில வேலைகளுக்கு அருகில் அதை உங்களை நிச்சயமா நிறுத்தியும் கொடுக்குங்க. நீங்க இந்த புதிய வழியில் உங்களுடைய தெளிவுடன் நீங்க உங்களுடைய முடிவுகளை எடுத்து பாருங்க. அந்த முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல பலன்களை உங்களுக்கு நிச்சயமா தேடியும் கொடுக்கும். இனிமே உங்களுடைய வாழ்க்கை நீங்க நினைத்தது போல இருக்கும். சில விஷயங்கள் உங்களுடைய லைஃப்ல இருந்து வெளியே போயிருக்கும். அதுவும் நீங்க நம்பிக்கையாக நினைத்து கொண்டிருந்த விஷயங்கள், நம்பிக்கையான நபர்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையை விட்டு வெளியே போயிருப்பாங்க. புதிய அனுபவங்களும் புதிய வாழ்க்கைகளும் புதிய மனிதர்களும் புதிய விஷயங்களும் எல்லாமே சேர்ந்து உங்களுடைய லைஃப்பை இந்த ஒரு நேரத்துல எதிர்பார்க்க முடியாத சில விஷயங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கும். நீங்கள் ஒவ்வொரு நாளையும் இந்த ஒரு நேரத்துல என்ஜாய் பண்ண ஆரம்பிப்பீங்க. இனிமே நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் உங்களுக்கு வெற்றியாக இல்லாமல் இருந்தாலும் உங்களுக்கு வெற்றிக்கான ஒரு பாதையாக உங்களுக்கு தேடி கொடுக்கும். உங்களுடைய பாதையின என்ன, உங்களுடைய வேலைகள் என்ன, இனிமேல் நீங்க எப்படி நடந்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில வெற்றிகள் நடக்கும் என எல்லாத்தையும் உங்களுக்கு புட்டு உங்களுக்குன்னே புரியவும் ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே தெளிவாக தெரியும். அதை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பது நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்கும். இதில் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். நான் அதற்கும் உங்களுடைய வாழ்க்கையில பதிலை கொடுக்கிறேன். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையில எந்த நடந்தாலும் உங்களுக்கு உடனுக்குடனே தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம். அல்லது அவர்கள் கூட நல்லா பழகி விட்டாலோ அந்த ஒரு நேரத்தில் யாராவது ஏதாவது ஒரு பிரச்சனைகளை செய்து உங்களுடைய மனதானது உடைந்து விட்டது அப்படின்னா அது உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். அந்த நினைவுகள் இன்னமும் மறக்காமல் அது இன்னமும் உங்களை கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களை உங்களை ஆளாக்கி கொண்ட அனுபவங்களும் நிச்சயமா உங்களுடைய மனதிற்குள் இருக்கத்தாங்க செய்யும். அதனாலே என்னவோ யாரிடமும் நீங்கள் அவ்வளவா உங்க கூட பழகக்கூடாது. போதுமான அளவுக்கு நம்ம பழக்கத்தை அப்படியே நிறுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்து வாழக்கூடிய ஒரு மனிதர்களாக நீங்க எப்போதுமே இருப்பீங்க. நீங்க எல்லாரையுமே இந்த ஒரு நேரத்துல உதவி பண்ணணும் அப்படின்னு நீங்க எல்லாருக்கும் நீங்க உதவி செய்வீர்கள். இருந்தாலும் நீங்கள் யாரையுமே ஹெல்ப் யாருக்காவது உதவி செய்யணும் அப்படின்னா தயங்க மாட்டீங்க. தயங்காமல் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனிதர்கள். அட்வைஸும் நீங்கள் மற்ற நபர்களுக்கு கொடுப்பீங்க. என்னுடைய வாழ்க்கை தான் இப்படி போயிட்டு நீயாவது நல்லா இருப்பா அப்படின்னு நீங்கள் கூறுவீங்க. அவங்க சரின்னு கேட்கக்கூடிய மனிதர்களுக்கு திரும்ப திரும்ப கூறுவீங்க. யாராவது அதனை கேட்காமல் நடந்து கொண்டார்கள் என்று தெரிந்தால் அவர்களிடம் மீண்டும் அந்த ஒரு அட்வைஸை நீங்கள் கூற மாட்டீங்க. ஆதரவை நீங்கள் நிச்சயமாக உங்களை தேடி வருபவர்களுக்கு ஆதரவை கொடுப்பீங்க. ஆனாலும் உங்களுக்கு உதவி தேவைப்பட்ட நேரத்தில் யாரும் இல்லாமல் போன தருணங்கள் கூட
இருந்திருப்பாங்க. இந்த விதமான நிலைமைகள் தாங்க உங்களை இன்னமும் காயமடைய வைத்திருக்குங்க. உங்களுடைய வழிகள் யாருக்கும் தெரியாமல் போயிருக்கும். நீங்கள் எப்பொழுதுமே வெளியில் நார்மலாக இருந்து கொண்டிருப்பீங்க. ஆனா உள்ளுக்குள்ள நீங்க பல விஷயங்களை எதை பற்றியும் யோசிக்காம வாழ்ந்து கொண்டிருந்திருப்பீங்க. இந்த விதமான வழிகள் மட்டும்தாங்க உங்களுடைய வாழ்க்கையில வெளியில் தெரியாது. அது அமைதியான ஆழமான சில விஷயங்களை, ஒரு சில உண்மைகளை உங்களுக்கு தேடியும் கொடுத்திருக்குங்க. உங்களுடைய வாழ்க்கை இனிமே சில விஷயங்களை உண்மையானதாக உங்களுடைய வாழ்க்கையில மாற்றி கொடுத்திருக்கும். உங்களுடைய வாழ்க்கையின் உண்மை என்ன தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கை ஒரு தனித்துவமான ஒரு பாதையாக இருக்கும். நீ அது எப்பொழுதுமே தனிமையான ஆழமான யோசனைகளாக, அமைதியான தைரியமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். எல்லாத்தையும் கொண்டதாக இருக்கும். நீங்கள் எப்பொழுதுமே வேற மாதிரி யோசிப்பீங்க. அதுவே உங்களுடைய வாழ்க்கையில உண்மையான ஒரு தைரியத்தையும் கொடுக்கும். நீங்க புரியப்படாதவங்க கூட உங்களுடைய வாழ்க்கையில சில உண்மைகளை நிச்சயமா தேடியும் கொடுத்திருப்பாங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாற ஆரம்பிக்கும். அந்த மாற்றங்கள் எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனிமே உங்களுடைய கனவுகள் அனைத்துமே உண்மையானதாக மாற ஆரம்பிக்கும். மனதில் வைத்திருந்த கனவுகள் எல்லாமே இப்பொழுது உங்களுடைய உண்மையான ஒரு வாழ்க்கையில மாற ஆரம்பித்து, வாழ்க்கையில என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற எல்லா விதமான கேள்விகளுக்கும் இனிமே பதிலானது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காமல் உங்களுடைய முடிவுகளை நீங்க தைரியமாக எடுங்க. எது செய்ய வேண்டும் என்றாலும் கூச்சப்படாமல் நீங்கள் உங்களுடைய முடிவுகள் மீது மட்டும் கவனத்தை வைத்து எடுத்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக மாறிவிடுங்க. மற்றவங்க என்ன நினைப்பாங்க என்று யோசிக்காமல் உங்களுடைய முடிவுகளில் நீங்கள் சரியாக இருங்கள். சரியாக இருந்தாலே போதும். அது உங்களுக்கு பெரிய அளவுல நன்மைகளை தேடி கொடுக்கும். இந்த விதமான சில விஷயங்கள் தாங்க உங்களுக்கு ஒரு ஆழமான சில புரிதல்களையும் உங்களுக்குள்ள உருவாக்கவும் ஆரம்பிக்கும். எனவே நீங்க எந்த முடிவை எடுத்தாலும் யாரை பார்த்தும் நீங்க எடுக்காதீங்க. உங்களுக்கு பிடித்ததை எடுங்க. உங்களுக்கு தோணுவதை மட்டும் நீங்க பண்ணுங்க. அதுல உங்களால நீங்க கடின உழைப்பை போட்டீர்கள் என்றால் அதில் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டங்கள் திடீரென வேலை செய்ய ஆரம்பிக்கும். நீங்கள் முயற்சி செய்தாலும் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு இதுவரைக்கும் நீங்க எப்பொழுதுமே நமக்கு ஆதரவாக இருக்காது. நம்ம கடின உழைப்பே போட்டு கொண்டிருந்தாலும் அதிர்ஷ்டங்கள் என்பது நம்முடைய வாழ்க்கையில வேலைக்கே ஆகாது. அது எதுவுமே நமக்கு நன்மைகளை தேடி கொடுக்காது என்கிற ஒரு எண்ணத்தில் மட்டுமே தாங்க நீங்க இதுவரைக்கும் இருந்து கொண்டு இருந்திருப்பீங்க. ஆனா இனிமே உங்களுடைய வாழ்க்கையில கும்பம் ராசி ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இந்த அதிர்ஷ்டங்கள் திடீரென்று உங்களுக்கு வேலையாகும். ஆனால் அந்த அதிர்ஷ்டங்கள் எதற்காக அடிக்கிறது, எதற்காக என்று எதுவுமே தெரியாது. பல கேள்விகளுக்கு கூட விடை தெரியாம உங்களுடைய வாழ்க்கையில உருவாகி கொண்டிருக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கத்தாங்க செய்யும். எதிர்பார்க்காத ஒரு வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். திடீரென்று உங்களுடைய வாழ்க்கையில வெற்றிகளும் வாய்ப்புகளும் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையில சைடில் உங்களை நிச்சயமா தேடியும் கொடுக்குங்க. நீங்க பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட் இந்த ஒரு நாளத்துல நீங்க ஆரம்பிக்கவும் தொடங்குவீங்க. நீங்க சாதாரணமாக இல்லை என்பதை நீங்களே உணர்ந்து கொள்வீங்க. நீங்கள் ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டை இனிமேல் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு மனிதர்களாக மாறி இருப்பீங்க. இப்போது அந்த அச்சீவ்மெண்ட் தாங்க எல்லாமே வெளியில் வர ஆரம்பிக்கும். நீங்கள் ஒரு சின்ன ஒரு தவறு செய்தால் கூட அதை இனிமேல் எப்படி திருத்தணும் என்று யோசிக்கணுமே தவிர அது யாருக்கும் நம்ம தெரியாம மறைக்கணும் என்று நீங்கள் யோசிக்கவே கூடாது. அது வெளியில் தெரிந்தாலும் இனிமேல் அந்த ஒரு தவறை நான் செய்ய மாட்டேன் என்று அவர்களுக்கு வாக்குறுதி கொடுக்கணுங்க. நீங்கள் யாரு எவ்வளவு பெரிய தைரியமான மனிதர்கள் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது உங்களுக்கு மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் நீங்கள் ஒரு முன்னோடியாகவும் இருக்கணும். தவறு செய்தால் அதனை வெளியில் கூறணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஒரு முன்னோடி போலவும் நடந்து கொள்ளவும் ஆரம்பிக்கவும் வேண்டுங்க. உங்களுடைய வாழ்க்கை இனிமே புதிய ஒரு திசையை நோக்கி போக ஆரம்பிக்கும். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்ல ஒரு பாதையை தேர்ந்தெடுக்க ஆரம்பிப்பீங்க. இப்போது உங்களுடைய வாழ்க்கை ஒரு புதிய ஒரு திசையை நோக்கி ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல முடிவுகளாகத்தாங்க இருந்து கொண்டே இருக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையில சில வேலைகளை உங்களுக்கு நிச்சயமா தேடி கொடுக்கும். சில வேலைகளுக்கு அருகில் அதை உங்களை நிச்சயமா நிறுத்தியும் கொடுக்குங்க. நீங்க இந்த புதிய வழியில் உங்களுடைய தெளிவுடன் நீங்க உங்களுடைய முடிவுகளை எடுத்து பாருங்க. அந்த முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல பலன்களை உங்களுக்கு நிச்சயமா தேடியும் கொடுக்கும். இனிமே உங்களுடைய வாழ்க்கை நீங்க நினைத்தது போல இருக்கும். சில விஷயங்கள் உங்களுடைய லைஃப்ல இருந்து வெளியே போயிருக்கும். அதுவும் நீங்க நம்பிக்கையாக நினைத்து கொண்டிருந்த விஷயங்கள், நம்பிக்கையான நபர்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையை விட்டு வெளியே போயிருப்பாங்க. புதிய அனுபவங்களும் புதிய வாழ்க்கைகளும் புதிய மனிதர்களும் புதிய விஷயங்களும் எல்லாமே சேர்ந்து உங்களுடைய லைஃப்பை இந்த ஒரு நேரத்துல எதிர்பார்க்க முடியாத சில விஷயங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கும். நீங்கள் ஒவ்வொரு நாளையும் இந்த ஒரு நேரத்துல